ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி. ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துல ஒரு கொலை நடக்குது. அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. இந்த கொலை நடந்த பழி ஃபேஷன் டிசைனரான ஹீரோயின் ஃப்ரெண்டு மேல விழ ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த களத்துல இறங்குறா. கடைசியா கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாலா இல்லையான்றத ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பில்டிங்க காட்டுறாங்க. அந்த பில்டிங் கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு பொண்ணு வெளியில வந்து குதிச்சு ஓடுறா. இவதான் ஹீரோயின் லாரன். பிளாக் கலர்ல ட்ரெஸ்ஸும் ஒரு தொப்பியும் போட்டுட்டு ஒரு ஆளு ஹீரோயினை துரத்திட்டே ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயின் ஓடிட்டு இருக்கிறப்ப கீழே விழ அப்ப இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அங்க கட் பண்ணா 2 வாரத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ஒரு இடத்துல ஹாட் டாக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க அப்பாட்ட சும்மா ஜாப பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அவ நியூயார்க்ல ஃபேஷன் சைக்காலஜிஸ்டா இருக்கா. அவங்க அப்பா ஒரு டிடெக்டிவா இருக்காரு. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசி முடிச்சிட்டு அவங்க அப்பா கிளம்ப கரெக்டா ஹீரோயினுக்கு அவ க்ளோஸ் ஃப்ரெண்டான சார்லட் கால் பண்றா. எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, வரியான்னு கேட்கவும் உடனே ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்க்க போயிடுறா. ஃப்ரெண்டு லாவிக்னின்னு ஒரு ஃபேமஸான பிராண்ட்ல தான் ஃபேஷன் டிசைனரா இருக்கா. இவர் தான் இந்த லாவிக்னி பிராண்டோட பாஸ். பாரிஸ்ல ஃபேஷன் வீக்னு ஒரு பெரிய ஷோ ஒன்னு நடக்க போகுது. சோ பாஸுக்கு ஒர்க் பிரஷர் அதிகமாகி பேனிக் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்காக தான் ஹீரோயின் ஹெல்ப் கேட்டிருக்கா ஃப்ரெண்டு. ஹீரோயினும் இப்ப பாஸ பார்த்து அவருக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி காம் டவுன் பண்ணிடுறா. அப்படியே ஹீரோயின் பாஸ்ட ஒரு 3 ப்ராசஸ பத்தி கேக்குறா. ஃபர்ஸ்ட் நடக்க போற ஷோல ஒஸ்டா என்ன நடக்கும்னு கேட்க பாஸ் டிசைன்ஸ் ஃபெயில் ஆகலாம்னு சொல்றாரு. அப்பனா பெஸ்டா என்ன நடக்கும்னு ஹீரோயின் கேட்க என்னோட டிசைன் செம்மையா ஃபேமஸ் ஆகி ஹிஸ்டரியிலே இடம் பிடிக்கும்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் உங்களுக்கு இதுல எது நடந்தா ஹாப்பியா இருக்குன்னு கேட்கவும் என்னோட டிசைன் சக்சஸ் ஆகுறது தான் சொல்றாரு. ஹீரோயினும் அவ்வளவுதான், இதுல எது நடந்தாலும் உங்களோட மைண்ட மட்டும் எப்பவும் ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா வச்சுக்கிட்டா கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்கன்னு பாசிட்டிவா பேச பாஸும் ரிலாக்ஸ் ஆகி நார்மலா பேசுறாரு. பாஸுக்கு ஹீரோயினோட ஒர்க் பிடிச்சு போயிருச்சு. சோ இவ நம்ம கூட இருந்தா நமக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு பாரிஸ்க்கு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினா முடியாதுன்னு சொல்றா. பட் பாஸோ என்னையும் எங்க டீமையும் ஃபேஷன் ஷோ நடக்கிறப்ப மோட்டிவேட் பண்ணவும் ஒர்க்ல ஃபோக்கஸா வச்சுக்கவும் உங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு தேவை. சோ நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிடவும் ஹீரோயின் எனக்கு நியூயார்க்ல நடக்கிற ஃபேஷன் ஷோவை பத்தி தான் தெரியும், பட் பாரிஸ்ல நடக்கிற ஃபேஷன் ஷோவை பத்தி தெரியாதுன்னு சொல்றா. ஃப்ரெண்டோ நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், அப்புறம் நீ பாரிஸ் வந்தது இல்லையில, சோ நீ என் கூட வான்னு எப்படியோ ஹீரோயின் மண்டைய கழுவி ஒத்துக்க வச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாரிஸ்க்கும் போயிடுறா. அங்க பாஸ் ஹீரோயினை அவங்க லாவிக்னி டீமுக்கு இன்ட்ரோ பண்றாரு. இவங்க தான் இனிமேல் நம்ம ஃபேஷன் சைக்காலஜிஸ்ட். நம்ம டீம்ல டெம்பரவரியா ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த டீம்ல இருக்கிறவங்களும் ஹீரோயின்ட்ட ஒவ்வொருத்தவங்களா இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. நான் தான் ஜெராட், இந்த லாவிக்னியோட பிரசிடென்ட். அப்புறம் பிசினஸ் சைடையும் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் ஒரு லேடி நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சூப்பர்வைசரா இருக்கேன்னு சொல்றா. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவன் பெரித்தியோ ஷோ கோஆர்டினேட் பண்றவன், மாடல்ஸை புக் பண்றது, அவங்களுக்கு டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது, இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். ஹீரோயின் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேக்குறா. அவளுக்கு பிரெஞ்சு தெரியாததுனால எப்படியோ சமாளிக்கவும் செய்யறா. இப்ப ஹீரோயினுக்கு இன்னொருத்தவங்கள இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அவர் பேரு ஆரி. இந்த லாவிக்னி பிராண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அந்த கம்பெனியோட பேரு ராயல். அதோட சேர்மன் தான் இவரு. இப்ப பாஸ் ஹீரோயின்ட்ட 2 ஹேண்ட்பேக்கை காட்டி இதுல எது ஒரிஜினல்னு கேக்குறாரு. ரெண்டும் அச்சல் ஒரே மாதிரியே இருக்கிறனால ஹீரோயினால எது ஃபேக்னு கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் பாஸ் சொல்றாரு ஒரிஜினல் ஹேண்ட்பேக் எல்லாமே ஹேண்ட்மேட்ல செய்வாங்களாம். மெட்டீரியல்ஸ் கூட ஃபர்ஸ்ட் குவாலிட்டில தான் இருக்கும். இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினாலிட்டின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இட்டாலியில இருந்து லெதர் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு போல. சோ ஹேண்ட்பேக் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு லேட் ஆகும்னு ஜெராட் சேர்மன்ட்ட சொல்ல அவர் கோவமா இன்னும் அசால்ட்டா சொல்ற டிலே ஆகும்னு நான் ஷோல ஹேண்ட்பேக்கை டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. சோ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஃபேஷன் ஷோ அப்ப ஹேண்ட்பேக்கை டிஸ்ப்ளே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப போட்டோகிராஃப் ஒருத்தர்ட்ட ஜெராட் பேசிட்டு இருக்கான். இவரை தான் இந்த ஹேண்ட்பேக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேலைக்கு எடுத்திருக்காங்க போல. சோ அவர் எடுத்த போட்டோஸை ஜெராட்ட காட்ட அவன் எதுவும் நல்லா இல்ல, ரொம்ப டார்க்கா இருக்கு, இப்படித்தான் போட்டோ எடுப்பீங்களான்னு திட்ட போட்டோகிராஃபரும் இதுதான் ட்ரெண்ட்னு சொல்றான். ஜெராட் கோவப்பட்டு நீ இனிமேல் வேலைக்கே வரக்கூடாதுன்னு வேலையை விட்டு அனுப்பிடுறான். இப்ப எல்லாரும் ஃபேஷன் ஷோக்காக பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரிகர்ஸ் எல்லாம் மாடல்ஸை வச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃபேமஸான மேகசைனோட சீஃப்
சீஃப் எடிட்டர் ஒருத்தவங்க வராங்க. இந்த எடிட்டர் லாவெண்டரி பிராண்ட பத்தி நல்ல இன்ஃபர்மேஷன் மேகசின்ல எழுதணும்னு பாஸ் நினைக்கிறாரு. பட் எடிட்டர் அங்க நடக்கிற ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கிண்டலாவும் நக்கலாவும் பேசுறா. இது ஜெராடுக்கு எரிச்சல கிளப்புது. ஆனாலும் ஜெராட் எடிட்டர்ட்ட எங்களோட பிராண்ட்ஸ்ல இது மாதிரி மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்கோம், சோ இத பத்திலாம் மேகசின்ல எழுதலாமேன்னு சொல்ல எடிட்டர் எனக்கு நீ எப்படி எழுதணும்னு டீச் பண்றியான்னு கோவப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சேர்மனும் விடு ஜெராட், எடிட்டரை பகச்சுக்காத, அது நமக்கு தான் கஷ்டம்னு சொல்றாரு. இப்ப ஃபேஷன் ஷோ நடக்க போற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பாஸ் ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு ஹீரோயின் எப்பவும் போல மூச்சு இழுத்து விட சொல்லி காம் டவுன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் பேரு ரெக்கார்டோ, இந்த பாஸோட ஃப்ரெண்டு. இவரும் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி தான் வச்சிருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் கம்பெனியை கொலாபரேட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, பாஸோ உன்னோட கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு எனக்கு தெரியும், கொலாபரேட் பண்ற வேலைக்கு இங்க இடம் கிடையாது, சோ இந்த ஷோ பார்த்தோமா என்ஜாய் பண்ணமா கிளம்பி போயிட்டே இருக்கணும்னு ரெக்கார்டோட்ட சொல்லிட்டு பாஸ் கிளம்பிடுறாரு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஃபேஷன் ஷோக்காக இப்ப எல்லா மாடல்ஸும் ரெடி ஆயிட்டு இருக்க அந்த இடத்துல பாஸ் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு மாடலுக்கு கோல்டன் பேட்ச் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இது பின்னாடி நிக்கிற நயோமின்னு ஒரு மாடல் பிடிக்காம நின்னு பார்த்துட்டு இருக்க ஜெராடா அவகிட்ட கோல்டன் பேட்ச் அவளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு உட்காந்து கவலைப்படாத, அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்னு சொல்ல அந்த நயோமிய மூஞ்சில அடிச்ச மாதிரி கைய காட்டிட்டு போயிடுறா. இப்ப ஃபேஷன் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லா மாடல்ஸும் அழகா ட்ரெஸ் பண்ணி செமையா கேட் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்த கெஸ்ட் எல்லாம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவ பேரு டெபி, இவ ஒரு ஃபேஷன் பிளாகர். எனக்கு மட்டும் சேர ஓரமா போட்டிருக்கீங்க, முன்னாடி இருக்கிற இந்த கம்பி கம்பியா இருக்கிறது எனக்கு மறைக்குதுன்னு ஜெராட் கிட்ட சொல்றா. அவன் நீ ஒரு பிளாகர் தானே, உனக்கு இந்த இடமே அதிகம்னு சொல்ல அதுக்கு டெபியோ நான் மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேல வச்சிருக்கேன்னு சொல்ல ஜெராடோ மூஞ்சில அடிச்ச மாதிரி ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவர் பின்னாடியே பிளாகரும் முறைச்சுக்கிட்டு எந்திரிச்சு போறா. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் ஒரு பக்கமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்ப ஷோவும் முடிஞ்சிட பாஸ் ஸ்டேஜ்ல ஏறி வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச் கொடுத்த பிறகு தேங்க்கும் பண்றாரு. இங்க பாஸ் ஸ்டேஜ்ல தேங்க் பண்ணிட்டு இருக்க பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு அலறல் சத்தம் கேக்குது. அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். என்னடான்னு பார்த்தா ஜெராடு அங்க இறந்து போய் கிடக்குறான். பக்கத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹேர் பின் பாக்ஸோட நின்னுட்டு அழுதுட்டு இருக்கா. மாடல்ஸ்லாம் ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பெரிய ஸ்டீல் ஹேர் பின்னை வச்சு ஜெராடோட முதுகுல யாரோ குத்தி கொலை பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் என்னாச்சுன்னு வந்து பார்த்து ஷாக் ஆகுறா. அடுத்த சீன்லயே போலீஸ்காரங்க வந்து ஜெராடோட பாடிய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் தான் நம்மளோட ஹீரோ. இறந்து போன ஜெராடோட கையில டைமண்ட் மோதிரம், லக்ஸரி வாட்ச் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சோ இந்த கொலை ராபரிக்காக நடந்தது இல்லைன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின்ட்ட தான் விசாரிக்கிறாரு. சத்தம் கேட்டு நீங்க ஓடி வந்தப்ப ஃப்ரெண்டோட கையில இது மாதிரி ஹேர் பின் பாக்ஸ் இருந்துச்சான்னு ஹீரோயின்ட்ட கேக்குறாரு. ஹீரோயின் அவங்க வச்சிருந்ததுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு சொல்றா. மறுபடியும் ஹீரோ ஹீரோயின்ட்ட கேக்குறாரு அவங்க கையில ஹேர் பின் பாக்ஸ் இருந்துச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கன்னு. ஃப்ரெண்டு கரையோ பின்னாடி இருந்துட்டு சொல்லாதன்னு ஹீரோயின்ட்ட சிக்னல் குடுக்குறா. பட் ஹீரோயின் என் ஃப்ரெண்டு கையில ஹேர் பின் பாக்ஸ் இருந்துச்சுன்னு உண்மையா ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டு தான் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. ஹீரோயின் எவ்வளவோ சொல்றா என் ஃப்ரெண்டு கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு. அப்ப ஹீரோவோ இது ஒண்ணும் உங்க நாட்டு கிடையாது, இந்த நாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. சஸ்பெக்ட 48 மணி நேரம் கஸ்டடியில வச்சு விசாரிக்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு ஹீரோயின்ட்ட சொல்றாரு. அப்புறம் நேரா பாஸ் கிட்ட தான் ஹீரோ போறாரு. இப்ப பாஸ்ட கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட இந்த ஹேர் பின்ல லாவிக்னி லோகோவும் உங்களோட பேரும் இருக்குது. அதுக்கு பாஸும் ஹீரோ கிட்ட நான் டிசைன் பண்ண ப்ராடக்ட்ல என் பேரு தான் போட்டிருக்கோன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களான்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என் ஃப்ரெண்டு ஜெராட கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயினும் எனக்கு எப்படி அது தெரியும்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாஸ் கிட்ட இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்த கெஸ்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேக்குறாரு. பாஸும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஹையர் ஆபீசர் இது இம்பார்ட்டன்ட் கேஸ், சோ சீக்கிரமா கில்லர் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் ஜெராட் எப்ப கொலை பண்ணப்பட்டாருன்னு கரெக்டா தெரியும். அப்புறம் ஹேர் பின்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்ண கொடுத்திருக்காங்க. இத பத்தி தான் ஹீரோவும் ஹையர் ஆபீசரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹையர் ஆபீசரும் சரி எதுனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ இன்னொரு போலீஸ் கிட்ட சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்லிருப்பாரு போல கொலை நடந்த இடத்துல. அதுக்கு அந்த போலீஸ் சொல்றாரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு பட் ஸ்டேஜ்ல, கொலை நடந்த இடத்துல மட்டும் இல்லன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின்
ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறா. ஆனா ஹீரோவோ ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்க்கவே விட மாட்டாரு. ஹீரோயின்ட்ட உங்க ஃப்ரெண்ட பார்க்கவே முடியாது, பிகாஸ் விசிட்டர்ஸ் பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம், லாயரை மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் இன்னொரு போலீஸ் ஹீரோட்ட ஏதோ பிரெஞ்சுல சொல்ல, அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட கஸ்டடியில வச்சிருப்பாங்களே, இப்ப ஜெயில போட போறாங்க. ஃப்ரெண்டும் இந்த கொலையை நான் பண்ணலன்னு கத்திட்டே போறா. இத பார்த்த ஹீரோயினும் என் ஃப்ரெண்டு கொலை பண்ணிருக்க மாட்டான்னு ஹீரோ கிட்ட சண்டை போடுறா. அப்புறம் கண்டிப்பா உன்னை நான் வெளியில கொண்டுட்டு வருவேன் சார்லட்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறா. வெளியில வந்த ஹீரோயின்ட்ட உன் ஃப்ரெண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் அந்த ஹேர் பின்ல இருந்தது, அதனால தான் அவங்கள ஜெயில தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் ஃப்ரெண்ட பெயில் எடுக்க நான் என்ன பண்ணணும்னு கேக்குறா. ஹீரோவோ நீங்க மறுபடியும் அமெரிக்காவுக்கே போயிடுங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட வெளியில கொண்டுட்டு வர அவ சைட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. ஹீரோயின் சூப்பர்வைசர்ட்ட போய் ஃபேஷன் பிளாகர் ஒருத்தி ஃபேஷன் ஷோக்கு வந்து கார்னர் சீட் கொடுத்திருக்கீங்கன்னு சண்டை போட்டால ஜெராட்ட, அவளை பத்தி விசாரிக்கிறா. சூப்பர்வைசரும் அவளை பத்தி சொல்ல ஹீரோயின் ஃபேஷன் ஷோல நடந்ததை சொல்றா. அதுக்கு சூப்பர்வைசரும் கார்னர் சீட்டுக்காக யாராச்சும் போய் கொலை பண்ணுவாங்களா, நீ இன்வெஸ்டிகேட் பண்றத ஸ்டாப் பண்ணு, அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் போயிடுறா. ஹீரோயின் பிளாகரோட சோஷியல் மீடியா பேஜ பார்த்துட்டு அதுல லேட்டஸ்டா போஸ்ட் போட்ட போட்டோவை வச்சு பிளாகர் இருக்கிற இடத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சு அவள்கிட்ட போய் விசாரிக்கிறா ஜெராடோட கொலைய பத்தி. அதுக்கு பிளாகர் எனக்கும் ஜெராடுக்கும் செட்டே ஆகாது எப்பவும்னு சொல்ல, ஹீரோயினும் நீங்க கார்னர் சீட்டுக்காக ஜெராடு கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன், அப்புறம் எங்க போனீங்கன்னு கேக்குறா. பிளாகரும் எனக்கு வேற ஒரு பார்ட்டி இருந்துச்சு, நான் அங்க போயிட்டேன்னு சொல்லி அந்த பார்ட்டியோட போட்டோஸ காட்டுறா. அப்பனா பிளாகர் ஃபேஷன் ஷோல கொலை நடந்த டைம்ல அங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிறா ஹீரோயின். ஆனா அந்த போட்டோல பின்னாடி 2 பேர் இருக்காங்க, அது வேற யாரும் இல்ல, ஜெராடு மேல அப்செட்டா இருந்த நயோமியும் வேலையை விட்டு தூக்குனால ஜெராட் அந்த போட்டோகிராஃபரும் தான். நேரா இப்ப ஹீரோயின் போட்டோகிராஃபரை போய் மீட் பண்றா. இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஜெராடோட கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. உடனே போட்டோகிராஃபரும் என்ன இந்த போட்டோகிராஃபர் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது உங்க ஃப்ரெண்டு தான், சோ என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் செய்யறேன்னு சொல்றான். நயோமியும் போட்டோகிராஃபரும் லவ்வர்ஸ் போல. சோ ஃபேஷன் ஷோ அப்ப ஃபர்ஸ்ட் நயோமி கேட் வாக் பண்ணி முடிச்சிட்டதால அங்க இருந்து போட்டோகிராஃபர் கூட அவ கிளம்பிடுறா பிளாகர் போனால அந்த பார்ட்டிக்கு. அப்புறம் அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான்னு நான் கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்படியே போட்டோகிராஃபர் இன்னொரு மேட்டரையும் ஹீரோயின்ட்ட சொல்றான். அது என்னன்னா ஜெராட் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேமஸ் மேகசின்ல சீஃப் எடிட்டர் லேடி இருக்கால, அவ ஜெராட பாக்குறதுக்காக அங்க இருக்கிற கார்ஸ்டர் சண்டை போட்டுட்டு இருந்ததா போட்டோகிராஃபர் ஹீரோயின்ட்ட சொல்லி முடிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் ஜெயில் ஆபீசர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஃப்ரெண்ட மீட் பண்றா. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ட அந்த ஹேர்பின் பாக்ஸ் இருக்குல்ல, அத யார் யாரெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு ஃப்ரெண்டும் அழுதுட்டே மாடல்ஸ்ல இருந்து எம்ப்ளாயிஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்றா. நான் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கலெக்ட் பண்றதுக்காக தான் கையில வச்சிருந்தேன், அவ்வளவுதான். இப்பதான் ஜெராட் இறந்து கிடந்தத பார்த்தேன். அப்ப யாரோ அந்த பிளேஸ்ல இருக்கிற படியில பிளாக் கலர்ல ட்ரெஸ்ஸும் தொப்பியும் போட்டுட்டு பேக் சைட்ல இருக்கிற மாடியில இறங்குறத பார்த்தேன். ஆனா ஃபேஸ பார்க்கல, இப்பதான் ஞாபகம் வருது. ஜெராட் இறந்த பதட்டத்துல நான் மறந்துட்டேன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் கண்டிப்பா இந்த கொலைய வேற யாரோ பண்ணிருக்காங்க, அதுல நீ மாட்டிருக்கன்னு புரியுது, பட் நான் விட மாட்டேன், அந்த கொலை பண்ணவன கண்டுபிடிச்சு உன்னை வெளியில கொண்டுட்டு வருவேன்னு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி என் ஃப்ரெண்டு மட்டும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு கேட்க, ஹீரோ நீங்க இன்னும் உங்க நாட்டுக்கு போகலையான்னு கேக்குறான். ஹீரோயின் என் ஃப்ரெண்டை வெளியில கொண்டுட்டு வராம நான் போக மாட்டேன், என் ஃப்ரெண்டு கொலை நடந்தப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த பிளேஸ்ல இருந்து போறத பாத்திருக்கான்னு சொல்ல, ஹீரோ அந்த ஸ்ட்ரேஞ்சரை உங்க ஃப்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோயின் அவ ஸ்ட்ரேஞ்சரோட ஃபேஸ பார்க்கலன்னு சொல்லவும் ஹீரோ அப்பனா அந்த இன்ஃபர்மேஷனே வேஸ்ட்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் எங்க அப்பா 30 வருஷமா டிடெக்டிவா இருந்திருக்காரு, சோ எனக்கும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் தெரியும்னு சொல்றா. அப்ப ஃபேஷன் ஷோ நடந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட ஹீரோ பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினும் அதை வாங்கி பாக்குறா. பின்னாடி இருக்கிற படிக்கட்டுல அந்த ஸ்ட்ரேஞ்சர் போயிருக்கானா, ஹால்வேல இருக்கிற டோர் வழியா தான் வெளியில போயிருக்கணும். அப்ப ஹீரோ அந்த ஏரியால உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கேட்டிருக்கேன், இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப கரெக்டா ஒரு மெசேஜ் ஹீரோட போனுக்கு வருது. அது ஜெராடோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். ஜெராட் இறந்த டைம் 10 o'clock ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினும்
9:45க்கு மாடல்ஸும் எம்ப்ளாயிஸும் ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. சோ பின்னாடி யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல. பிளாகர் நயோமி போட்டோகிராஃபர் அந்த டைம்ல வேற பார்ட்டிக்கு போயிட்டாங்க. சோ இவங்க எல்லாரும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அப்ப ஹீரோ ஃபேஷன் ஷோக்கு வந்த எல்லார்கிட்டயும் நான் விசாரிச்சிட்டேன். யார் மேலேயும் எனக்கு டவுட் இல்ல ஒருத்தவங்கள தவிர. அது சீஃப் எடிட்டர் தான். அவங்க தான் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெராடுக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு கால் ஹிஸ்டரியில பார்த்ததா ஹீரோயின்ட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சீஃப் எடிட்டர் 20 வயசா இருக்கும்போது ஒரு கொலை கேஸ்ல சஸ்பெக்டாவும் இருந்திருக்காங்க. சோ அவங்க மேல டவுட் இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் அவங்கள நம்ம விசாரிக்கலாமேன்னு சொல்றா. ஹீரோவும் என்ன நம்பலாம், நீங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு சிரிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆன மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோயின் அவ வேலை பார்க்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ல சஸ்பெக்ட் யார் யாருன்னு டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போறப்ப அந்த லேப்டாப்ல ஹீரோ என்ன எழுதிருக்கான்னு பார்த்துட்டு போறா. இப்ப ஹீரோயின் அந்த இன்விடேஷனை ஓபன் பண்ணி பாக்குறா. அது சீஃப் எடிட்டர் இருக்கால, அவ ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்ட்டி ஒண்ணு நடத்துறா. அதுக்கான இன்விடேஷன் தான். அதுக்கு தான் ஹீரோயினையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. இத பார்த்த ஹீரோயின் ஹாப்பி ஆகி ஹீரோக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றா. ஹீரோவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சீஃப் எடிட்டரை விசாரிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் செமையா ரெடி ஆகுறாங்க. ஹீரோ ஹீரோயினை சைட் அடிக்கிற மாதிரி தெரியுது லைட்டா. இப்ப ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க சேர்மனும் ரிகார்டோவும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா. பட் ஹீரோட்ட சொல்லல. இப்ப ஹீரோ சீஃப் எடிட்டரை விசாரிக்கிறாரு. ஜெராட் கொலை பண்ண டைம் அப்போ நீங்க எதுக்கு அவருக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாரு. சீஃப் எடிட்டரோ இல்லன்னு சொல்றா. அப்ப ஹீரோ நான் போன் ஹிஸ்டரியை செக் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. சோ சீஃப் எடிட்டரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன். அந்த கெட்ட பேரெல்லாம் போகி இப்பதான் எனக்கு ஒரு நல்ல பேரு செட் ஆகிருக்கு, அதை கெடுத்துறாதீங்கன்னு சொல்றா. அப்புறம் நான் ஜெராட மீட் பண்ண போறப்ப என்னைய காட்ஸ் உள்ள விடல. சோ அதான் கால் பண்றேன்னு சொல்றா ஹீரோட்ட. சீஃப் எடிட்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பா. எப்பவும் சீஃப் எடிட்டர் கூடயே தான் சுத்துவா. அவள்கிட்ட போய் ஹீரோயின் நைஸா விசாரிக்கிறா. அப்ப ஒரு விஷயத்த ஹீரோயின்ட்ட சொல்ற அசிஸ்டன்ட், இது மாதிரி சூப்பர்வைசரும் சீஃப் எடிட்டரும் பேசிட்டு இருக்கிறப்ப நான் ஒட்டு கேட்டேன். சூப்பர்வைசர் இருக்காங்களே அவங்க ஜெராட பழி வாங்கணும்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஹீரோயினும் அசிஸ்டன்ட் கேட்க அவ சொல்றா சூப்பர்வைசர் லாவங்னி பிராண்டோட மேனேஜராக ட்ரை பண்ணிருக்கா. அதை இந்த ஜெராடுக்கு எடுத்து விட்டனால சூப்பர்வைசர் கோவமா இருந்தா. சோ அவ கூட போட்டு தள்ளி இருக்கலாம்னு அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோயின் இந்த மேட்டரை ஏன் சூப்பர்வைசர் உங்க சீஃப் எடிட்டர்ட்ட சொல்லணும்னு கேட்க அசிஸ்டன்ட் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறா. இது எல்லாத்தையும் ஹீரோவும் அங்க இருந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. அப்ப ஹீரோ நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ பண்றீங்கன்னு ஹீரோயின்ட்ட கேட்க அவ சொல்றா எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்ப என் ஃப்ரெண்டு மட்டும் தான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்தா. சோ அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் கண்டிப்பா நிப்பேன்னு ஹீரோட்ட சொல்றா. இப்ப ஹீரோயின் சூப்பர்வைசரை தேடி அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்குள்ள போய் பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு ஷாக். அங்க சூப்பர்வைசர் பெட்ல இறந்து போய் இருக்கிறா. அவ கையில ஒரு கன் வேற இருக்கு. அண்ட் பக்கத்துல லாவங்னி பிராண்டோட ஹேண்ட் பேக்கும் இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா போல. சோ அவர் வந்து சூப்பர்வைசர் பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு இது சூசைட் பண்ண மாதிரி இருக்குன்னு. அப்புறம் அவ லேப்டாப்ல ஒரு சூசைட் நோட்டும் கன்ஃபெஷன் லெட்டர் இருக்கிறதையும் ஹீரோ பாக்குறாரு. அது மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா சூப்பர்வைசரும் ஜெராடும் லவ் பண்ணிருக்காங்க போல. ஜெராட் திடீர்னு சூப்பர்வைசரை ரிஜெக்ட் பண்ணிருக்கான். அது தாங்க முடியாம தான் சூப்பர்வைசர் அவனை கொலை பண்ணிட்டு அந்த கில்ட்டில இவளும் சூசைட் பண்ணிருக்கா. அப்புறம் லேப்டாப்ல சூசைட் நோட் எழுதின டைம் என்னன்னா 9:47 PM. சீஃப் எடிட்டர் பார்ட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்குன்னு ஹீரோட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்க. இப்ப சூப்பர்வைசர் சூசைட் பண்ணிக்கிட்ட டைம் தேவை, அதுக்கு பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோட்ட இப்படி ஒர்க் பண்ண பிளேஸ்ல ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு கஷ்டப்படுறா. அப்ப ஹீரோ லவ் அஃபேர்னால ஒரு மர்டரும் ஒரு சூசைடும் நடந்திருக்கு. சோ இதுக்குள்ள எந்த ஒரு மிஸ்டரியும் இல்லன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஆமா பட் நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், கொஞ்சம் சுதாரிச்சு சூப்பர்வைசர் மேல ஒரு கண்ணு வச்சிருந்தா ரெண்டு பேரும் இறந்திருக்க மாட்டாங்கன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுறா. ஹீரோவும் சமாதானம் செய்யறாரு. இப்ப ஹீரோயின் ஜெயில உள்ள ஃப்ரெண்ட மீட் பண்றா. சூப்பர்வைசர் எழுதி வச்ச கன்ஃபெஷன் லெட்டர் இருக்குல்ல, சோ அத வச்சு ஃப்ரெண்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க லாயர் சொல்லிருக்காரு போல. அத ஃப்ரெண்ட்ட ஹீரோயின் சொல்றா. அப்படியே அந்த சூசைட் லெட்டர்ல எழுதின விஷயத்தையும் சொல்றா. இப்ப ஃப்ரெண்ட் என்ன ஜெராடும் சூப்பர்வைசரும் லவ் பண்ணாங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. பிகாஸ் ஜெராட் ஒரு கேன்னு ஃப்ரெண்ட் சொல்லி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறா. அப்பனா ஜெராடும் சூப்பர்வைசரும் அஃபேர்ல இருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல. வேற என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறா. அடுத்ததா ஹீரோயின் ஃபேஷன் ஷோ கோ
கோஆர்டினேட்டரை மீட் பண்றா. அவன்கிட்ட போய் உங்க டீம்ல 2 பேர் இறந்திருக்காங்க, சோ உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்ன்றனால டீம்ல இருக்கிறவங்கள சரி பண்ணி இதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வர வேண்டியது என்னோட கடமை. சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றா. அவனும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோயின் ஆபீஸ் ரூமை கிளீன் பண்றப்ப ஒரு லெட்டர் கிடைச்சது. ஜெராட் உங்களை தான் லவ் பண்ணிருக்காருன்னு சொல்லி அந்த லெட்டர் அவன்கிட்ட கொடுக்கறா. அவனும் படிச்சு பார்த்துட்டு கஷ்டப்படுறான். இப்ப ஷோ கோஆர்டினேட்டர் ஹீரோயின்ட்ட ஜெராட் ஏதோ ப்ராப்ளம்ல இருந்திருக்காரு. ஜெராட் சூப்பர்வைசர்ட்ட போன்ல லாவிங்னி ஹேண்ட்பேக்ஸ் நிறைய திருட்டு போயிருக்குன்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆனா அத பத்தி அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கல. அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே ஜெராட் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஷோ கோஆர்டினேட்டருக்கும் ஜெராடுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு சொல்றா. உடனே ஹீரோயின்ட்ட ஜெராட் சூப்பர்வைசரை விட்டுட்டு கோஆர்டினேட்டரை லவ் பண்ணனால தான் சூப்பர்வைசர் கடுப்பாகி ஜெராட கொன்னுட்டு அந்த கில்ட்டில அவளும் சூசைட் பண்ணி இறந்திருக்கான்னு சொல்ல, அப்ப நான் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் சந்தோஷத்துல பேசிட்டு இருக்க ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல சூப்பர்வைசரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பத்தி தான் சொல்றாங்க. போனை வச்ச ஹீரோ என்ன விஷயம்னு ஹீரோயின்ட்ட சொல்றாரு. சூப்பர்வைசர் கன்னால ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கல, யாரோ இவங்கள தலைக்கு பின்னாடி அடிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க இறந்திருக்காங்க. அப்புறம் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட இடத்துல லவிங்னி ஹேண்ட்பேக் இருந்துச்சுல்ல, அது ஒரு ஃபேக்கான ஹேண்ட்பேக்னு தெரிய வந்திருக்கு. சோ இது சூசைட் இல்ல, கொலை பண்ணிட்டு யாரோ சூசைட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மறுபடியும் தலை சுத்த வைக்கிறாங்கப்பா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பர்வைசரை கொலை பண்ணது யாரா இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஏன் சூப்பர்வைசருக்கும் ஜெராடுக்கும் லவ் அஃபேர் இருக்கிறது தெரிஞ்சு கோஆர்டினேட்டர் சூப்பர்வைசரை கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு ஹீரோயின்ட்ட கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சூப்பர்வைசர் கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ஷோ கோஆர்டினேட்டர் லண்டன்ல இருந்தாங்க, சோ அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றா. ஹீரோயின் ஓகே என்னோட ஃப்ரெண்டை நீங்க ரிலீஸ் பண்ணிடுவீங்களன்னு ஹீரோட்ட கேட்க அவரு இந்த கேஸ் முடியற வரை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் தொடர்ந்து அவ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே தான் இருக்கா. சூப்பர்வைசரோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போயிடுறா. கொலை நடந்த இடத்துல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு ஃபேமிலி போட்டோவை எதிர்ச்சியா பாக்குறா. அந்த போட்டோவை எடுத்தவ அதுக்கு பின்னாடி பென்ட்ரைவ் ஒட்டி இருக்கிறத பாக்குறா. அதை எடுத்து லேப்டாப்ல போட்டு பாக்குறா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு. பட் அவளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. சோ அவங்க அப்பா ஒரு டிடெக்டிவ் தானே, சோ அவருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறா. அவங்க அப்பாவும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய கேசஸ் டீல் பண்ணிருப்பாருல்ல. சோ ஹீரோயின்ட்ட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, பென்ட்ரைவ போட்ட உடனே நிறைய போல்டர்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்கிற சர்ச் டேப்ல என்கொயரி இன்வெஸ்டிகேட்னு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணனும் ஒரு ஐடியா கொடுக்கவும் ஹீரோயின் உடனே பிரெஞ்சில என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேட்னு சர்ச் பண்ணா ஒரு ஃபோல்டர் ஒன்னு வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு வேர் ஹவுஸோட அட்ரஸ் இருக்கு. ஹீரோயின் கிளம்பி அந்த வேர் ஹவுஸுக்கு போறா. அது ஒரு மூடப்பட்ட வேர் ஹவுஸ் போல, டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ஜன்னல் வழியா அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள போயிடுறா. உள்ள போன ஹீரோயின் அங்க நிறைய அட்டைப்பெட்டியா இருக்கிறத பாக்குறா. என்னடா இதுல இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள லாவிங்னி பிராண்டோட ஹேண்ட்பேக் இருக்கு, அதுவும் ஃபேக் ஆனது. அது எல்லாத்தையும் பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டா 2 பேர் வந்துடுறாங்க. ஹீரோயினும் போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்து அவங்க எதையோ தேடுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கா இல்லையா, அந்த இடத்துல எலி வேற இருக்கு, அவ முதுகுல வேற ஏறுது. அவளால கத்த முடியல, அமைதியாவே இருக்கா. அப்ப என்னடா அங்க இருந்து ஏதோ சவுண்ட் வருதேன்னு அந்த 2 பேரும் ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிற பிளேஸ்க்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சுதாரிச்சு எலிய பிடிச்சு அவங்க வந்துட்டு இருக்கிற இடத்துல விடுறா. அவங்களும் சவுண்ட் விட்டது எலிடான்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. பாஸ் தான் கால் பண்றாருடா, வா போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு போய் ஹீரோவுக்கு கால் பண்றா. சாரி, நீங்க சொன்னதை கேட்காம நான் சூப்பர்வைசர் வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு வேர் ஹவுஸோட அட்ரஸ் கிடைச்சது. அந்த வேர் ஹவுஸுக்கு போய் பார்த்தா ஃபேக்கான லாவிங்னி ஹேண்ட்பேக் இருந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோ ஓகே நம்ம நேர்ல பேசலாம்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் பார்க்க போறாரு. அப்ப ஹீரோயின் அவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஹீரோட்ட காட்டிட்டு அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் சூப்பர்வைசரையும் ஜெராடையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. ஹீரோவும் பார்த்துட்டு நீ சொல்றத நான் நம்புறேன், நாளைக்கு காலையில அந்த வேர் ஹவுஸுக்கு போலீஸ் போர்ஸோட போறேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன மாதிரியே காலையில போலீஸ் போர்ஸ் கூப்பிட்டுட்டு அந்த வேர் ஹவுஸுக்கு போறாரு. வேர் ஹவுஸுக்குள்ள போனவருக்கு ஒரு ஷாக், அந்த பிளேஸே எம்டியா இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரி அட்டைப்பெட்டியோ லாவிங்னி பிராண்டோட ஃபேக் ஹேண்ட்பேக்கோ இல்ல. ஹீரோட ஹையர் ஆபீசர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதேதோ சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா ஒரு ஃபேக் ஹேண்ட்பேக்கும் இல்ல, இத பத்தின ரிப்போர்ட்ஸ் அப்புறமா எனக்கு சப்மிட் பண்ணிடுங்கன்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அசிங்கமாயிடுது. பட் இருந்தாலும் ஹீரோயினை ஹீரோ நம்புறாரு, ஏன்னா அவ போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தா இல்லையா, அதனால. இப்ப ஹீரோ எல்லாமே போச்சு, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலன்ற
மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் ஒண்ணும் பண்ண வேண்டாம் சாப்பிடலாம்னு சொல்றா. ஹீரோயினும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கையில ஹாட் டாக் வச்சிருக்கா சாப்பிடுறதுக்கு. அவ ஹீரோட்ட எங்க அப்பா இப்படி இன்வெஸ்டிகேஷன்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப தாச்சும் ஒண்ணு சாப்பிடுவாரு. அப்படி சாப்பிடும்போது இந்த கேஸ பத்தின பிளேஸ் திங்ஸ் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பிளேஸ் எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லி அந்த வேர் ஹவுஸோட அட்ரஸ ஃபினான்ஷியல் கிரைம் டேட்டாபேஸ்ல போட்டு ஹீரோ சர்ச் பண்றாரு. அப்பதான் ஹீரோக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பாஸோட ஃப்ரெண்டு ரிகார்டோ லீஸுக்கு எடுத்திருக்காருன்னு தெரியுது. உடனே ஹீரோ ரிகார்டோவை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாரு. நீங்களும் பாஸும் எப்பயில இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு ரிகார்டோ ஹீரோ கிட்ட ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் படிக்கிறப்பவே நாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட் கெரியர்னு வந்துட்டா நாங்க போட்டி போட தான் செய்வோம், எனிமீஸ் மாதிரி தான். அதை தவிர்த்து நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அதனால தான் உங்களுக்கு போட்டியா இருந்த ஃப்ரெண்டோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு லாவிக்னி பிராண்டோட ஃபேக் ஹேண்ட்பேக்கை ப்ரொடியூஸ் பண்றீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு ரிகார்டோவும் என்ன பேசுறீங்க நீங்க, நான் ஏன் அப்படி பண்ணணும், இதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களான்னு கோவப்படுறாரு. ஹீரோவோ அப்புறம் இந்த வேர் ஹவுஸ் லீஸ் அக்ரிமெண்ட்ல உங்க சைன் எப்படி வந்துச்சுன்னு காட்ட அவரோ இது என்னோட சைன் இல்ல யாரோ ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் சேர்மன்ட்ட பேசுறாங்க. அப்ப அவர் பேசுறதுல இருந்தே தெரியுது அவர் அப்செட்ல இருக்காருன்னு. ஏன்னா 2 எம்ப்ளாயிஸ் இறந்திருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இதனால எல்லாத்தையும் பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. போர்ட் மெம்பர்ஸ் வேற இனிமேல் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்கன்னு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காரு. அதனால தான் நீங்க ரிகார்டோ கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு சேர்மன் எப்பயோ ஒரு மீட்டிங்ல நான் பேசினது அத ஞாபகம் வச்சுட்டு இப்ப வந்து கேக்குற பாத்தியா, அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது, ஜெராடோட கொலைக்கு இப்ப வரை எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, அப்படி கிடைக்காட்டி உன்னோட ஃப்ரெண்டு தான் கில்லர்னு முடிவு பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் அவர்கிட்ட அதுக்குள்ள ஏதாவது பண்ண முடியாதான்னு பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த வேர் ஹவுஸ்ல எத்தனை லாவிங்னி ஃபேக் ஹேண்ட்பேக்ஸ பார்த்தேன்னு கேக்குறாரு. அவளும் ஒரு 1000க்கு மேல இருக்கலாம்னு சொல்றா. அப்ப நான் ஒரு ஹேண்ட்பேக் 8500 ஹீரோன்னு வச்சுக்கிட்டா மொத்தம் 8,50,000 ஹீரோ பெறக்கூடிய திங்ஸ் இந்த வேர் ஹவுஸ்ல இருந்திருக்குன்னு சொல்றாரு. இத பண்றவன் ஒரு பெரிய ஆளா இருப்பான் போலேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் மறுபடியும் அந்த வேர் ஹவுஸுக்கு போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடலான்னு சொல்றா. ஹீரோ மறுபடியும் அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் சும்மா இல்லாம நைட்டு கிளம்பி அந்த வேர் ஹவுஸுக்கு போயிடுறா. வேர் ஹவுஸுக்குள்ள போனவ போன்ல டார்ச் அடிச்சுட்டு ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு எலி ஸ்டீல் மாதிரி இருக்கிற ஒரு ஷீட்டுக்கு அடியில போகுது. அதுல டேஞ்சர்னு எழுதி இருக்கறனால அதை பெருசா யாரும் கண்டுக்கல போல. ஹீரோயின் என்னடா இதுல இருக்குதுன்னு அந்த ஸ்டீல் ஷீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அடியில ஒரு பேஸ்மெண்டே இருக்கு. ஹீரோயினும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்கதான் இந்த லாவிக்னியோட ஃபேக் ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஹீரோயின் போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறா. அப்ப ஒரு பெட்டிக்கு மேல கோல்டன் பேட்ஜ் இருக்கிறத பாக்குறா. இது யாரோடதுன்னு ஞாபகம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பாஸ் அவரோட ஃபேவரட் மாடலுக்கு குத்தி விட்டுருப்பாருல, சோ இது பாஸோடது தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து பாக்குறப்ப அவ பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் யார்டான்னு பார்த்தா அது இந்த பாஸ் தான். பிளாக் கலர்ல ட்ரெஸ்ஸும் தொப்பியும் போட்டுட்டு நிக்கிறாரு. அவகிட்ட பாஸ், நான் உங்களை ஜாபுக்கு சேர்த்துக்கிட்டதே நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப காம் டவுன் பண்றதுக்கு தான், என்னோட பிளான ஸ்பாயில் பண்றதுக்காக இல்லன்னு சொல்றாரு. இவரை பார்த்த ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இப்ப பாஸ் ஹீரோயின்ட்ட எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இந்த லாவிங்னி பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் இருக்கேன், என்னோட கிரியேட்டிவிட்டினால தான் இந்த பிராண்ட் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது. ஆனா அந்த சேர்மன் என்னை இந்த போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ண போறாரு. இந்த கம்பெனிக்கு நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா, அதான் இந்த கம்பெனி விட்டு போறதுக்கு முன்னாடி சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணி இப்படி ஃபேக் ஹேண்ட்பேக்ஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஓகே, அதுக்கு எதுக்கு ஜெராடையும் சூப்பர்வைசரையும் கொன்னீங்கன்னு கேக்குறா. பாஸும் ஜெராடுக்கு என்னோட பிளான் தெரிஞ்சிருச்சு, அவன் என்னைய போலீஸ்ட சொல்ல போறேன்னு மிரட்டினா, அதான் அவனை மாடல்ஸ் யூஸ் பண்ற ஸ்டீல் ஹேர்பினை வச்சு கொன்னேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஸ்டீல் ஹேர்பின்ல நல்ல வேலையா உன் ஃப்ரெண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. அவ வேற நான் படியில இறங்கி போறத பாத்துட்டா, பட் அவ என் ஃபேஸ பார்க்கல, இருந்தாலும் எதுக்கு வம்பு, அதனால தான் அவளை இதுக்கு பலியாடா ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் சூப்பர்வைசருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு என்னைய பிளாக்மெயில் பண்ணா, சோ அவளையும் போட்டு தள்ள வேண்டியதா போயிருச்சு. அப்புறம் இதெல்லாம் ஏன் உன்கிட்ட இப்ப சொல்றேன்னா நீ உயிரோட இருக்க போறது இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சுட ட்ரை பண்றாரு. அப்புறம் பாஸ் கொஞ்சம் அசரவும் ஹீரோயின் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாஸ் மேல தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அப்ப பாஸும் ஷூட் பண்ணிட்டு ஹீரோயினை துரத்துறாரு. ஹீரோயின் ஜன்னல் கண்ணாடிய
உடைச்சிட்டு வேர் ஹவுஸ விட்டு வெளியில வந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப பாஸும் பின்னாடியே வந்து ஷூட் பண்ண எய்ம் பண்றாரு. இதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்திருப்போம். இப்ப பாஸ் ஷூட் பண்ண போறப்ப கரெக்டா ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு கார்ல வந்து பாஸை இடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாரு. ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிடுறா. இப்ப போலீஸ்லாம் வந்து பாஸை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின் ஹீரோட்ட என்னோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, தேங்க்ஸ்னு சொல்றா. ஹீரோ ஓகே சொல்லிட்டு பேசி சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க இப்ப ஹையர் ஆபீசர் ஹீரோ கிட்ட வந்து ஒரு வழியா கேஸ முடிச்சிட்டீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப ஃப்ரெண்டும் ரிலீஸ் ஆயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி தேங்க் பண்றா. அப்படியே ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம செமையா பார்ட்டி பண்ணலாம், இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு பேசி சிரிச்சிட்டே போறாங்க. இப்ப சேர்மன் ஹீரோயின்ட்டும் ஃப்ரெண்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. அப்ப சேர்மன் ஹீரோயின்ட்ட நீங்க இங்கே இருக்கலாம், உங்களை ஃபுல் டைம் ஃபேஷன் சைக்காலஜிஸ்டா அப்பாயிண்ட் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோயின் இல்ல நான் நியூயார்க்குக்கு போகணும், அங்கதான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்றா. அங்க இருந்து என்னால எப்படி இங்க ஷிஃப்ட் ஆக முடியும்னு கேக்குறா. ஃப்ரெண்டும் ப்ளீஸ் எனக்காக நீ இங்கே இரு, ஷிஃப்ட் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரா, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒத்துக்க வச்சிடுறா. அப்புறம் சேர்மன் பாஸ் இல்லைனாலும் இந்த லாவெங்னி பிராண்ட நான் நல்லா கொண்டுட்டு வருவேன், பாஸ் இருந்த இடத்துக்கு வர போறது இந்த ஃபேமஸ் லேடி டிசைனர் டோனட்டெல்லா ஃபோர்டுன்னு சொல்றாரு. இதை கேட்ட ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப ஹீரோவை ஹீரோயின் மீட் பண்ணி என்ன இங்க ஃபுல் டைம் ஃபேஷன் சைக்காலஜிஸ்டா இருக்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. ஹீரோ நீ என்ன முடிவு பண்ணிருக்க, போக போறியா நியூயார்க்குன்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோ ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, பட் இப்ப வரைக்கும் அதை வெளியில சொல்லல. அப்படியே ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு ஹாப்பியா போற மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.